ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் கம்ஃபர்ட் குக்கிங். இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம் சிம்பிளாக பண்ணக்கூடிய பூரிக்கிழங்கு மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் ஒரு 4 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தேவையான அளவுக்கு 3 அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். எடுத்து ஆற வச்சுக்கோங்க. சைடில் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரியட்டும். எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன், 2 பச்சை மிளகா காரத்துக்கு, அப்புறமா 2 பெரிய வெங்காயம், அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாமே நல்லா பொறுமையாக நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா கொஞ்சம் பாப்பா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுமேங்கிறதுக்காக கொஞ்சம் கேரட்டும் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஒரு கேரட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தோல் எடுத்து மசிச்சு வச்சுருந்தேன், அதையும் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கிளறி நல்லா எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆனதும் நம்ம உருளைக்கிழங்கு மசாலாக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு நல்லா கொதிக்கட்டும். அதுக்கு சைட்லேயே நமக்கு இந்த கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்ல, ஸோ அதை கெட்டியாக நல்லா மசாலா பதத்துக்கு 2 டீஸ்பூன் கடலை மாவை நல்லா இந்த மாதிரி தண்ணியில் பீட் பண்ணி ஊற்றுனோம்னா நல்லா இந்த மாதிரி திக்காக நல்லா கிரேவி மாதிரி சூப்பராக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் வச்சு இறக்கணும்னா சிம்பிளாக பண்ணக்கூடிய உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.